கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்தி செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் என் சத்தத்தை கேட்டு விட்டார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோமா? இதுவரை நம்மளை நடத்தி கொண்டு வந்தாரே, இத்தனை ஆண்டு காலம் நம்மை நடத்தி இருக்கிறாரே, நம்முடைய உதடில கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல பழகி கொண்டிருக்கிறோமா? அதைத்தான் இங்கே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, எல்லாமையுமே அவருக்கு தான். அவர் இல்லாம நான் இல்லை, அவர் தான் என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் என்று எழுதுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நமக்கு குடும்பம் கொடுத்தது, வியாபாரம் கொடுத்தது, வேலை கொடுத்தது, ஒவ்வொரு நாளும் சுகமா நம்மளை போயிட்டு வர செய்வது, எவ்வளவு பலவீனம் வந்தாலும் அதை நம்மை மேற்கொள்ள வைப்பது, ஆபத்தில் பாதுகாப்பது, மனுஷங்கிட்ட ஞானமாய் பேச வைப்பது, எந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொள்ளாததை கொண்டு வருவது, கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பது, இது எல்லாமே கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்புறம் விண்ணப்பத்தை கேட்டார் என்று எழுதுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, அப்ப நம்மளும் எல்லாவற்றிற்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவன் செய்த ஒன்றொன்றுக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய பலன், என்னுடைய ஐஸ்வர்யம் என்று ஒரு நாளும் சொல்லிவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 இந்த நாளை காண கிருபை செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிறைய இடத்துல பாருங்க, இன்னைக்கு தடுக்கி விழுந்து மரித்து போகிறார்கள். நடந்து கொண்டிருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போறார்கள். ஆனா தேவன் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் அங்கே சங்கீதக்காரர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபை, அன்பு, தயவு எல்லாம் பெரியது ஆண்டவரே. நீ மனதார துதிக்கிறேன். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.